உறவுகளுக்கு இனியதொரு வணக்கம். நான் உங்கள் நண்பன் சரவணன். தேர்தல் இதை பற்றி தான் நீ பேச போகிறோம். இப்போ ஒவ்வொருத்தருக்கும் தனி மனித வருமானம் உங்களுக்கு தெரியும். ஒவ்வொருத்தருக்கும் எவ்வளவு வருமானம் வருதுன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். இந்த தனி மனித வருமானம் கூடிட்டாலே உங்களால் எதையும் வாங்க முடியும் இல்லையா? இப்போ உங்களுக்கான அந்த தனி மனித வருமானம் எப்படி கூடும்? உங்களுக்கான ஒரு வேலை, அந்த வேலை உறுதிப்படுத்தப்பட்ட வேலையாக இருக்கணும், அதற்கு முறையான சம்பளம் உள்ள வேலையாக இருக்கணும். ஸோ அப்படி இருந்தால் தானே தனி மனித வருமானம் கூடும். அப்போ இந்த தனி மனித வருமானங்கிற ஒரு விடயம் வந்துட்டால் நீங்கள் உங்களால் முடிந்த விடயத்தை நீங்களே வாங்க முடியும் அப்படிங்கிற ஒரு நிலை உங்கள் இடத்துல வந்துருச்சுன்னா, இந்த லோனை வந்துட்டு கேன்சல் பண்ணிட மாட்டாங்களா, இந்த காசு எதுவும் கொடுக்க மாட்டாங்களா, எதுக்கு போக போகிறீங்க? அப்போ கல்விக்காக ஒரு எல்கேஜி யூகேஜி படிப்பதற்கு கூட கஷ்டப்பட்டு தன் பிள்ளைகளை ஆங்கிலத்தை படிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு போய் சேர்க்குறாங்க. பல ஆயிரம் கட்டி படிக்க வைக்கிறாங்க. இப்போ எல்கேஜி யூகேஜி அப்படின்னா அடுத்து நீங்கள் 12th வரைக்கும் போகும்போது எவ்வளவு பணம் நீங்கள் விரயம் பண்ண வேண்டியது, இதற்காகவே நீங்கள் சம்பாதிக்க வேண்டியிருக்குது. இப்போ கல்வி வியாபாரமாக மாறிவிட்டது. சரி, அது ஒரு பக்கம். அதற்காக நீங்கள் பணம் ஒதுக்கணும். அடுத்து உங்களுடைய மெடிக்கல் யோசிச்சு பாருங்கள். இன்றைக்கி எப்படி என்ன நோய் வருது, எதுக்கு வருது, எப்படி வருது, ஏதாவது தெரியுதா? புதுசாக ஒரு நோய், அதுக்கு ஒரு மெடிசன். அப்போ அந்த மெடிக்கலுக்காக நீங்கள் எவ்வளோ கஷ்டப்பட வேண்டியிருக்குது. அப்போ அதுக்கு ஒரு தேவையை நீங்கள் எடுத்து வைக்க வேண்டியிருக்குது. அடுத்து உங்களுடைய குடும்பத்தோட பார்க்கணும். ஆனால் சரியான வேலை வாய்ப்பு இருக்குதா? அப்போ என்னென்னா, இந்த வேலை வாய்ப்பை உருவாக்க வேண்டும். சரி, எல்லாருக்குமே அரசு வேலை கொடுத்துட முடியுமா? முடியாது. அதை ஏற்றுக்கத்தான் வேணும். இப்போ ஒரு சொந்தமான ஒரு தொழில் செய்கிறாங்கன்னா அதற்கு முறையான லோன் வசதி, எவ்வளோ லோன் வசதி இருக்கே. மத்திய அரசு லோன் இருக்குது, மாநில அரசு பல லோன் வசதி இருக்குது. ஸோ அப்போ இதெல்லாம் இருக்குது இல்லை, பயன்படுத்திக்க வேண்டியதானே? இருக்குது. எங்கே மக்களுக்கு அதை பற்றிய ஒரு தெளிவு எங்கே இருக்குது? மக்களுக்கு அதை பற்றிய ஒரு விழிப்புணர்வு எங்கே இருக்குது? அதை யாரும் இதுவரையும் கொடுக்கலையே. அப்போ அவர்களுக்கு அந்த விழிப்புணர்வு கொடுக்கணும். அவர்களுக்கு ஒரு தொழில் சார்ந்த விடயத்திற்கு ஒரு பயிற்சி கொடுத்து அந்த தொழிலை செம்மையாக நடத்துவதற்கான எல்லா வாய்ப்பையும், மார்க்கெட்டிங்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கணும் இல்லையா? அங்கொன்று இங்கொன்றுமா யாரோ ஒரு குறிப்பிட்ட நபர்கள் மட்டும் பயன்பெறுவதா? அக்ரிகல்ச்சருக்குன்னா அக்ரிகல்ச்சருக்கான ஐயோ அதிலலாம் போனீங்கன்னா இன்றைக்கா பரவாயில்ல, ஒரு காலகட்டம்லாம் என்ன நடந்திருக்குங்கிறத இன்றைக்கி நம்ம விட்டு நோக்கினோம்னா, அக்ரிகல்ச்சர் லோன் வாங்கக்கூடியதிலே பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட நபர்கள் மட்டும் லோனை வாங்கி யாரோ பேரில் இருக்கக்கூடிய இடத்துக்கு கூட சொசைட்டியில் லோன் வாங்கிட்டு அந்த லோன் தள்ளுபடி அப்படின்னு போகும்போது பயனடைகிறது. ஆனால் சாதாரண விவசாயிக்கு அதை பற்றி எதுவுமே தெரியாது. சாதாரண விவசாயி என்னன்னே தெரியாமல் லோனை கட்டி கடையில் அவர் கஷ்டப்பட்டுக்கிட்டே இருப்பார் கடைசி வரைக்கும். இதெல்லாம் இங்கே கிராமங்களில் போய் பார்த்திங்கன்னா தெரியும். அப்போ இப்படி ஒவ்வொரு விஷயத்துலையும் பார்த்திங்கன்னா தேவைகள் இருக்கு இல்லையா? இந்த தேவைகளை பூர்த்தி செய்யணும் இல்லையா? இப்போ வீட்டுக்கு ஒரு பொருள் வாங்குறதுக்கான நம்ம நினச்ச பொருளை நினச்ச நேரத்தில் தேவையான பொருள், நம்ம ஆடம்பர பொருளுக்கு நம்ம போகலை, தேவையான வீட்டுக்கு தேவையான பொருட்களை கூட நம்மளால் வாங்க முடியாத நிலை ஏன் உருவாகணும்? ஒரு ஓஏபி பணத்தை நம்பி வாழ வேண்டிய சூழல் ஏன் உருவாகணும்? மகளிருக்குன்னு ஒரு உரிமை தொகையை கொடுத்து தான் அவர்களுடைய தேவையை நிவர்த்தி செய்ய முடியுங்கிற சூழ்நிலை எதுக்கு உருவாகணும்? இப்போ இது எல்லாமே இதையெல்லாம் கொடுப்பதை விட, இலவசம், உரிமை தொகை இதையெல்லாம் கொடுப்பதை விட வேலை வாய்ப்பை கொடுத்தா, தனி மனித வருமானத்தை உயர்த்திட்டா எல்லாமே அவர் கிடைச்சிடும் இல்லையா? அவருடைய தேவையை பூர்த்தி செஞ்சிருவார் இல்லையா? அதற்கான திட்டங்கள் தீட்ட வேண்டும் இல்லையா? இது எந்த அளவிற்கு அந்த திட்டங்கள்லாம் செயல்படுத்தப்படுது? திட்டங்கள் இருக்குது, இல்லைன்னுலாம் சொல்லலை. நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கூட சொல்லுங்கள், என்னென்ன திட்டங்கள் இருக்குன்னு சொல்லுங்கள், எல்லாருமே தெரிஞ்சுக்குவோம். திட்டங்கள் பல இருக்குது. அந்த திட்டங்கள் செயல்பாடில் இருக்குதா? முறையாக தேவையான நபர்களுக்கு போய் சேருதா? அப்போ அரசு வேலை
அதை நோக்கி போகும்போது அதற்கு சரியாக வந்துட்டு வாய்ப்புகள் கிடைக்கல. சரி, ஓகே, எல்லாருக்குமே வேலை கொடுக்க முடியாது. அப்போ அந்தந்த தகுதி உடையவருக்கு அந்த வேலை போகுது. சரி, சொந்தமாக பணி செய்வோம்னா அதற்கான ஒரு சரியான வழிகாட்டுதல் இங்கே கிடைப்பதில்லை. தனியார் வேலைக்கு போனோம்னா அங்கே தனி மனித வருமானம், குறைந்தபட்ச வருமானம் இவ்வளவுங்கிற ஒரு நிர்ணயம் இல்லை, ஒரு வேலை பாதுகாப்பு இல்லை. எப்போ வேணாலும் வெளியில் அனுப்பிடலாங்கிற ஒரு சூழல். அப்போ அவர்களுக்கான பாதுகாப்பும் அங்கே இல்லை. வருமானம், குறைந்தபட்ச வருமானம் இவ்வளவுதாங்க நிர்ணயம் செய்யப்பட்ட ஒரு விடயமும் அங்கே இல்லை. அப்போ இப்படி ஒவ்வொரு விடயத்திலையும் தனி மனித வருமானத்துக்கு இங்கே வழி இருக்குதா? தேர்தல் அறிக்கையில் எதுவும் விலையில்லா பொருட்களை தருவாங்களான்னு எதிர்பார்ப்பதும், அடுத்து இந்த லோன் தள்ளுபடி பண்ண மாட்டாங்களா, அந்த லோன் தள்ளுபடி பண்ண மாட்டாங்களாங்கிற அந்த எதிர்பார்ப்பையும் வந்துட்டு தேர்தல் நேரத்தில் வந்துட்டு என்ன அறிவிப்பு வரும் அப்படிங்கிற அந்த தேர்தலும் நான் ஏற்கனவே ஒரு பதிவு பண்ணியிருக்கிறேன். எப்படி வந்துட்டு ஒரு சாமானியன் வந்துட்டு ஏமாற்றப்படுகிறான் அப்படிங்கிறதுக்கு ஒரு பதிவு கூட நான் பதிவு பண்ணியிருக்கிறேன். நீங்கள் அதை கூட பாருங்கள், பார்த்தீங்கன்னா தெரியும். நான் கூட டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன். இப்போ இப்படி தனி மனித வருமானத்தை உயர்த்துவதற்கான திட்டமிடுதலை இந்த அரசாங்கங்கள் செய்ய வேண்டும், மத்திய மாநில அரசுகள் செய்ய வேண்டும். கூட்டணி கட்சிகள்ங்கிற பேரில் இருக்கக்கூடிய அடுத்து மக்கள் நம்பிக்கை பெற்ற கட்சிகளாக இதற்கான ஒரு அழுத்தம் கொடுக்க வேண்டும், அதற்கான ஒரு திட்டமிடுதலை வந்துட்டு வலியுறுத்த வேண்டும். இதை செய்தாலே போதுமே. இங்கே வந்துட்டு யாரும் யாரையும் நம்பி இருக்க வேண்டிய அவசியம் இருக்காதே. எல்லா கட்சியுமே தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மீண்டும் காமராஜர் ஆட்சியை தருவோம், இதைத்தான் சொல்கிறாங்க. காமராஜர் ஆட்சியை தருவோம்னு எல்லாருமே சொல்கிறீங்களே, அப்போ இவ்வளவு காலமாக நீங்கள் என்ன ஆட்சியை கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க? அப்போ காமராஜங்கிற அந்த ஒரு நபரை மட்டும்தான் இன்னும் சொல்லிக்கொண்டு இருக்கிறோம். அதுக்கு முன்பு இருந்தவரையும் நம்ம சொல்லலை, அதுக்கு அப்புறம் வந்தவர்களையும் அதற்கு காமராஜருக்கு நிகராக வந்துட்டு பேச முடியலையே. அப்போ இங்கே யாருடைய குற்றம்? மக்களாகிய நம்முடைய குற்றம். காமராஜர் ஆட்சி வேணும்னு ஆசைப்படுறோம், ஆனால் அந்த நபருக்கு தகுந்த சரியான ஒரு ஆட்சியாளர்களை தர முடியாத ஒரு குற்றவாளியாக மக்களாகிய நீங்கள் நாம் இருக்கின்றோம். புரிந்து கொள்ளுங்கள். இன்னைக்கு நமக்கு தேவை தனி மனித வருமான உயர்வு. இந்த தனி மனித வருமானம் உயர்ந்து விட்டாலே இங்கு பிரச்சனைகள் குறைக்கப்படும். இதில் கொடுமையான வேடிக்கை என்னென்னா, மதுன்னு ஒரு விஷயம், டாஸ்மாக். இப்போ இந்த டாஸ்மாக்னால தான் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, வீட்டில் பொருளாதார நிலை, கஷ்ட நிலை, அவருடைய உடல்நிலை, மெடிக்கல் பிரச்சனை, இப்படி எல்லாமே வந்துட்டு இந்த மதுங்கிற ஒரு விஷயத்தில் எல்லாமே வந்துடுது. சமுதாய சீர்கேடுல இது வந்துடுது. அந்த ஒரு விடயத்தில் நல்ல தரமான கல்வியை கொடுங்க, நல்ல ஒரு தரமான மருத்துவத்தை கொடுங்க அப்படின்னா அது வேறு. தரமான மதுவை கொடுங்க அப்படிங்கிறது யோசிச்சு பாருங்களேன். அப்போ இந்த மதுங்கிற விஷயத்த இப்போ அது ஒரு பழக்கப்பட்ட ஒரு விடயம். இதை வந்துட்டு உடனே குறைக்க முடியும்னா அது முடியாது தான். நம்ம அதில் ஏன்னா இது காலங்காலமாக இருந்துக்கிட்டு இருக்க விஷயம். நம்ம இன்றைக்கி நம்ம அரசை எடுத்து நடத்துறதுனால நம்ம வந்துட்டு இது பெருசாக நம்ம வந்துட்டு சொல்லிக்கிட்டு இருக்கோம். இது காலங்காலமாக இருந்துக்கிட்டு இருக்க ஒரு விடயம்தான். அப்போ அன்னைக்கு இதோடைய இழப்புகள் நிறையா இருந்ததுனால அப்போ வந்துட்டு சரி ரைட்டு, ஏதோ கவர்மெண்ட்டுக்கு ஒரு வருமானமும் இருக்கும், ஒரு பாதுகாப்பும் இருக்குன்னுட்டு தான் இந்த டாஸ்மாக்ங்கிற விடயத்தை வந்து அரசு எடுத்து நடத்துகிறாங்க. ஆனால் அதில் ஒரு வரையறை, அதில் ஒரு திட்டமிடல் இருக்கணும் இல்லையா? இப்போ அது எல்லா இடத்துலையும் இன்றைக்கி ஊடுருவிச்சு. தமிழ் தேசத்தில் ஒரு கலாச்சாரமாகவே இன்றைக்கி உருவாகி போச்சு. சரி, ஓகே. அடுத்து பார்த்திங்கன்னா இன்னும் சில விஷயங்கள், அது என்னென்ன பேருங்களாம் எனக்கு சொல்லவும் தெரியல. ஆனால் போதைப் பொருட்கள், அது எப்படி சொல்கிறது? இன்றைக்கி இந்த மதுவை விட இன்னும் போதை பெருசாக என்ன கிடைக்கும்னு சொல்லிட்டு ஓடுறான். ஒரு குறிப்பிட்ட பேர் ஓடுறான், அதை தேடி போகிறான், தன் வாழ்க்கையவே எதிர்காலத்தையும் சீரழிக்கிறான். இவன் எப்படி அடுத்த சந்ததிகளுக்கு ஒரு சரியான நபராக இருக்க முடியும்? யோசிச்சு பாருங்கள். இதை கட்டுப்படுத்தணும்ல, இதுவும் அரசாங்கத்துக்கு உண்டு. அனைத்து மக்களிடம் ஓட்டு கேட்டு வரக்கூடிய அனைத்து கட்சிகளுக்கும் இதற்கு பொறுப்பு உண்டு. சும்மா ஒவ்வொருத்தவர்களும் நீங்கள் மாற்றி பேசி சண்டை போட்டுக்கிறதுனால இல்லை, மக்களுக்கு இதில் என்ன நன்மை இருக்குது?
தனி மனித வருமானம் உயர்த்தப்பட வேண்டும். இப்படி ஒழுக்கம் சார்ந்த விடயங்களை கவனம் செலுத்த வேண்டும். யாரையும் வந்துட்டு சுய ஒழுக்கம்ங்கிறதுலாம் அதெல்லாம் வந்துட்டு எந்த காலம் சுய ஒழுக்கம்ங்கிறது? ஏன்னா அவனுடைய பார்வை, அவனுடைய பழக்க வழக்கங்கள் எல்லாத்தையுமே மாற்றிட்டு இப்போ சுய ஒழுக்கத்தில் நீங்கள் தான் இருக்கணும்னா அதற்கு தகுந்த கட்டமைப்பை அரசு ஏற்படுத்தி கொடுக்கணும்ல. அதுக்கு தானே ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கிறது. இப்போ இது எல்லாத்தையும் சிந்திக்க வேண்டும் உறவுகளே. சிந்தித்து வாக்களிங்க. நல்ல ஒரு தலைவரை தேர்ந்தெடுங்க. உங்கள் தொகுதியில் உங்கள் தொகுதியை பற்றி தெரிந்த நபரை தேர்ந்தெடுங்க. தயவு செய்து இலவசங்களை நம்பி வாழ்க்கையை இழந்துடாதீங்க. நானும் அதை நம்பி தான் வாழ்கிறேன். கொடுக்குறத அதுக்காக நான் வந்துட்டு கவர்மெண்ட்டு தர்றத எனக்கு வேண்டாம்னு சொல்லலை. எப்படி சொல்ல முடியும்? அரசாங்கம் கொடுக்குது, நான் எப்படி அதை வந்து வேணும்னு சொல்ல முடியும்? அதே நேரத்தில் நான் கேட்குறது என்ன, எனக்கு ஒரு நல்ல வேலையை கொடு. நான் அதைத்தான் கேட்குறேன். எனக்கு ஒரு வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி கொடு. நான் படிச்சிருக்கிறேன். நான் படித்த படிப்புக்கான வேலை கிடைக்கலனாலும் ஆனால் தேர்வு இல்லாத எத்தனையோ வேலைகள் இருக்குல்ல, அரசு வேலைகள் இருக்குல்ல, அதில் எனக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் கொடுத்து எனக்கு ஒரு வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி கொடு கேட்குறேன். இங்கே கட்டமைப்பே வேறு மாதிரி இருக்கே. போட்டித் தேர்வுகள் இல்லாத பணியிடங்களுக்கு எப்படியாக வந்துட்டு அரசு பணிக்கு நியமிக்கப்படுகிறாங்கிறது உங்கள் எல்லாருக்குமே கண்டிப்பாக எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்குமா, அனுபவப்பட்டிருப்பீங்க. ஏங்க ஒரு எஜுகேஷன் லோனை வாங்கி வச்சுட்டு அதை கட்ட முடியாமல் தடுமாறிக்கிட்டு இருக்கான். இந்த எஜுகேஷன் லோன் கட்ட முடியாதனால அவனால் ஒரு தொழில் செஞ்சாது நம்ம பொழைச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு லோனுக்கு போனால் நீ இது இருந்தால் தான் இதை கட்டி முடித்தாதான் நீ உனக்கு லோனே கிடைக்குங்கிறான். படித்ததுக்கு லோன் வாங்கியாச்சு, ஒரு வேலை கிடைக்கும், அந்த வேலையை வச்சு லோனை கட்டலாம்னு நினைக்கிறோம். ஒரு தனியார் நிறுவனத்தில் வேலை பார்த்தோம்னா அதில் கிடைச்ச வருமானத்தில் குடும்பத்தை நடத்துகிறதே சிரமமாக இருக்குது. சரி, சொந்தமாக ஒரு தொழில் செய்யலாம்னா லோன் கேட்டு போனால் உனக்கு ஏற்கனவே எஜுகேஷன் லோன் பெண்டிங்கில் இருக்குது, உனக்கு லோனு வந்துட்டு அவைலபிளாக, நீ அதை கட்டி முடிச்சுட்டு வா, அதுக்கப்புறம் வந்து லோனுக்கு அப்ளை பண்ண தரணும். அந்த லோன் வந்துட்டு இவனை ஏமாத்தணும்னு நினச்சி வாங்கலே இல்லை. அன்னைக்கு இருந்த சூழ்நிலை, அவர் பெற்றோர்கள் இருந்த சூழ்நிலைக்கு அந்த லோனை வாங்கி அந்த அன்னைக்கு படித்தது படிப்புக்காக செலவு செஞ்சது தானே. ஆக்சுவலாக அந்த விடயத்தை வந்துட்டு படிப்புக்காக வந்துட்டு செலவு செய்யக்கூடியது அரசை ஏற்பது தான் நல்லது. அதற்கு இலவசமாக நீங்கள் கல்விக்கு இலவசமாக நீங்கள் கொடுக்கலாமே. அந்த கல்வி கடனை அரசை ஏற்கிறது. சொல்லுங்கள். கல்விங்கிறது தானே ஒரு நாட்டோடைய வளர்ச்சிக்கு முக்கியமானது ஒன்று அமையுது. அப்போ அந்த கல்விக்காக எவ்வளவோ இலவசங்கள் கொடுக்கறத விட அதுக்கு இலவசமாக சொல்லுங்கள், கல்வியை இலவசமாக கொடுங்க. இல்லை கல்விக்கு கட்டணம் கட்டி தான் கல்வியை படிக்கணும்னா அந்த கட்டணத்தை வந்துட்டு அரசே பொறுப்பேற்றுக்க வேண்டியதானே. பண்ணலாம்ல. அப்போ அதை கட்டினா தான் உனக்கு இது தொழில் தொடங்குறதுக்கு லோன் தருவேன்னு சொன்னால், நான் தொழிலும் பார்க்க முடியாமல் அரை ஒரு சம்பளத்துலேயும் வேலை பார்த்துக்கிட்டு அந்த லோனை எப்படி கட்டுவேன்? அப்போ எனக்கு ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுங்க. நான் ஒரு தொழிலை தொடங்குறேன், அதில் இருந்து ஏன்னா ஓண்டதானே நான் லோன் வாங்குகிறேன். அப்போ அதே ஒரு லோனிலேருந்து நீ வந்துட்டு அந்த வருமானத்தில் ஒரு குறிப்பிட்ட தொகை நீனே வந்துட்டு ஒரு இதாக எடுத்துக்க. அப்போ ரெண்டுமே ஈஸியாக உனக்கு வேலை முடிஞ்சிருக்கும்ல. ஓண்டது தானே நான் 2 லோனையும் நான் ஒரு நேரத்தில் நான் இது பண்ணி கட்டிடுவேன்ல. எனக்கு ஒரு சூரிட்டி கொடுத்து பண்ணு. இப்படித்தாங்க இன்றைக்கி காலங்கள் இருக்குது. புரிஞ்சுக்கங்க. இன்றைக்கி அரசியல்வாதிகள் எந்த நிலையில் வச்சுருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கங்க. புரிஞ்சு உங்கள் ஓட்டை வீணாக்காதீங்க. எல்லாருமே கண்டிப்பாக ஓட்டு போட போங்க. யாருக்கு ஓட்டு போட்டு நமக்கு என்ன ஆகும்னு தயவுசெய்து வீட்டில் இருக்காதீங்க. 100% ஓட்டு எப்போ வந்து விழுகுதோ காமராஜரை விட ஒரு படி மேலே பெருந்தலைவர்கள் உருவார்கள். அன்னைக்கு காமராஜர் மறந்து அந்த புதிய நபரை வந்துட்டு கொண்டாடக்கூடிய சூழல் உருவாகும். இதனால தான் அரசியல் பழகுங்க, அரசியல் கற்றுக்கொள்ளுங்கள், அரசியல் பேசுங்க. உங்கள் பள்ளியிலலாம் அரசியல் பேசுங்க. ஆசிரியர் பெருமக்கள் பல பேர் நம்மளோட சேனலை ஃபாலோ பண்ணிக்கிட்டீங்க. உங்கள் மாணவர்களிடத்தில் நீங்கள் அரசியல் பேசுங்கள். யார் நல்ல தலைவர் கட்டத்தில் அது பேசாதீங்க, ஆனால் அரசியல் பேசுங்கள். யார் எந்த கட்சிக்காகவும் பேசாதீங்க, அரசியல் பேசுங்கள். மாற்றம் உருவாகும், நல்லது ஒரு தலைமை உருவாகும்.
நான் அனுபவிக்கக்கூடிய பல விடயங்களிலிருந்து, நான் சமுதாயத்தில் பார்க்கக்கூடிய பல விடயங்களிலிருந்து நான் உங்கள்கிட்ட இந்த விஷயத்தை நான் வந்து சொல்லிக்கிட்டு இருக்கேன். மாற்றம் ஒன்றே மாறாதது. இதுதான் நம்மளுடைய லோகவே. அதுதான் நமக்குள் நம்மளோட லோகவே அதுதான் வச்சுருக்கோம்.